அப்படின்னு வந்தோம். என்ன உங்க மனைவி பேரு? பவானி. சரி, சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருந்தோம் இந்த மேடம், சந்தோஷமா இருந்தோம். இந்த இடையில இந்த தம்பி சுத்தம் இருக்கு, இந்த கோயிலுக்குள்ளன்னு போய் வந்தோம் மத்திய சாமியார்கிட்ட. சாமியார் வீட்டுக்கு வர பார்க்க ஆரம்பித்தார். உன் மனைவி மேலே அங்காளம்மா சாமி இருக்கு, நீங்கள் பாய் படியில் வச்சுக்கூடாது. சரி, உங்களுக்கு தப்பான ஒரு ஆயிடுச்சு. கதை இப்படி போகுதா? இருக்கு என் மனைவி முக்கியம். அவன் மெயின் மனைவிக்கு சாமியார் முக்கியம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சொல்லுங்களேன், நீங்க உங்களுக்கு இந்த வரது விஷயங்கள் எல்லாம் உண்மைன்னு நீங்க எப்படி எனக்கு ப்ரூவ் பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்க ஏற்பாடு பண்றோம். சாம்பார் ஆப் எனக்கு என்கிட்ட வந்தப்பவே அவங்கள வந்து நான் பிடிச்சிருந்தேன்னா அவன் தப்பா போயிடுந்தா இது வரைக்கும் எடுத்து வச்சிருக்கேன். அவனை என் சாந்தத்தை அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற சொன்னீங்க. இப்ப பண்ணீங்களா? என்ன இது வரைக்கும் பண்ணீங்களா? அந்த மாதிரி என்ன நிக்க வச்சு பார்த்து இருந்திருப்பீங்களா? இது வரைக்கும் நான் ஏரிக்காரிக்கு வந்திருப்பேனா? இது வரைக்கும் நான் ஏரிக்கார பக்கம் கூட நான் வந்ததில்ல. இது வரைக்கும் நான் ஏரி பக்கம் கூட போனதில்லை மேடம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. மேடம் என்ன சொன்னாரு கேளு. நான் ஒருக்கு ஓப்பனா சொல்றேன் பாருமா, ஒரு வெந்துச்சுமா. நான் இந்த வேஸ்ட் போய் சொல்ல மாட்டேமா. மாமா கோவம் வந்துருச்சு. நான் எந்திரச்சு வெளியே போடுவேன். சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதா? இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. போ போ போ. உங்களை சந்திக்கும் வரை நன்றி. பஞ்சாயத்து கூட்டத்தை போடுறோம். வீட்டுக்கு போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வைக்க பாருங்க.